வாங்கங்க, இன்னைக்கு ரொம்ப சூப்பரான ஹெல்தியான ராகி வச்சு சூப்பரான ராகி சாக்லேட் கேக் வந்து எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. மைதா எதுவும் போடாம வந்து பண்ணோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கும் வந்து தாராளமா வந்து கொடுக்கலாம். செம்ம சூப்பரா பேக்கரியில கிடைக்கிற அதே கேக்கோட ருசி இருக்கும், அதை விட நல்லா இருக்கும். நல்ல ஸ்பான்ஜியா சூப்பரா எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாங்க. நான் ஒரு 135 கிராம் வந்து தயிர் எடுத்துக்கிட்டேன். அதே இந்த மாதிரி ஃபில்டரில் வச்சு கொஞ்சம் நேரம் வந்து தண்ணி வடிய விட்டுக்கோங்க. கேக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து ஒரு 20 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி வடிய விட்டுக்கலாம். பாருங்க, நமக்கு நல்லா தண்ணி வடிஞ்சு வந்துருச்சு. இந்த மேலே இருக்கிற தயிர் மட்டும் நமக்கு இப்போ போதும். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டம்ளர் அளவுக்கு சீனி எடுத்துக்கலாம். அதை நல்லா வந்து மையா வந்து அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ ஒரு பவுலில் 50 கிராம் போல உருக்குன பட்டரை வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டருக்கு பதிலாக சமையல் எண்ணெய் கூட வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதோட நம்ம வடிகட்டி வச்சிருக்கோம்ல தயிர், அதை சேர்த்துக்கலாம். நம்ம திரிச்சு வச்சிருக்கோம்ல சுகர் பவுடர், அதையும் வந்து இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மூணையும் நல்லா வந்து ஒரு தடவை வந்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு நமக்கு நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறம் இதோட 2 முட்டையை வந்து உடைச்சு ஊத்திக்கலாம். முட்டை ஊத்துனதுக்கு அப்புறம் இதையுமே வந்து நம்ம நல்லா வந்து ஒரு தடவை வந்து நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். கைட்டே வந்து நம்ம கலந்து விட்டா போதும். பீட்டர் எதுவுமே வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். இதுல பாருங்க, நம்ம நல்லா முட்டை சேர்க்கவுமே நம்மளுக்கு நல்லா ஏர் பபிள்ஸ் வந்து வந்திருக்கும். இப்போ இதோட டேஸ்ட்டுக்காண்டி ஒரு 3 ஸ்பூன் வந்து கண்டென்ஸ்டு மில்க் வந்து சேர்த்திருக்கேன். இது வந்து முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். உங்ககிட்ட இல்லை அப்படின்னா இதை நீங்க சேர்க்காதீங்க. சேர்க்காம பண்ணாலும் வந்து கேக் நல்லா தான் இருக்கும். நான் ஒரு டேஸ்ட்டுக்காண்டி வந்து சேர்த்திருக்கேன். 1.5 ஸ்பூன் கிட்டக்க வெண்ணிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். இதே ஒரு தடவை வந்து நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா கையை வச்சே வந்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்பயும் பாருங்க, நமக்கு நல்லா ஏர் பபிள்ஸ் அங்கங்க இருக்கும். இப்போ இதோட ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு சல்லடையில 1/4 டம்ளர் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கோங்க. ரொம்ப கொஞ்சமா வந்து சோடாப்பூ சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா சலிக்க வேண்டியதுதான். இதுல நீங்க மைதா மாவு சேர்த்துருக்கிறதும் வந்து தேவைன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா வந்து நீங்க விட்டுறலாம். இப்போ மைதா மாவை விடுறீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு நீங்க ராகி மாவு சேர்த்துக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வந்து கலந்து விட வேண்டியதுதான். கலந்து விட்டு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் மாவு வந்து கெட்டியா இருந்துச்சு. நமக்கு கொஞ்சம் தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். அதனால இதோட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கிட்டேன். நம்ம எப்பவுமே வந்து கேக்குக்கு தண்ணி ஊத்தி கலக்காம பால் ஊத்தி கலக்குறோம் அப்படின்னா நமக்கு டேஸ்டா இருக்கும். பாருங்க, இந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து தண்ணியா இருக்கணும். அப்பதான் நமக்கு நல்லா ஏர் பபிள்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி கேக் வந்து நல்லா வந்து ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும். இப்போ ஒரு கேக் டின்ல கொஞ்சமா வந்து பட்டர் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற மாவை வந்து சேர்த்துக்கிட வேண்டியதுதான். நல்லா ஒரு தடவை வந்து இந்த மாதிரி தட்டி விடுங்க. ஏர் பபிள்ஸ் வந்திருக்கணும் கொஞ்சம் மேல. இப்போ இதோட முந்திரி பாதாம் ரெண்டையும் வந்து பொடி பண்ணி அதை வந்து மேல வந்து சும்மா வந்து ஒரு அழகுக்காண்டி வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டுமே வந்து நம்மளுக்கு சாப்பிடும்போது வாயில படும்போது நல்லா இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரா வந்து நமக்கு ரெடியா இருக்கு. இப்போ ஒரு குக்கர்ல அடியில இந்த மாதிரி ஒரு தட்டோ இல்லைன்னா ஸ்டாண்டோ வச்சுக்கோங்க. குக்கர் மூடிக்கு பெல்ட் போட்டு மேல வந்து விசில் போடாம ஒரு 10 நிமிஷம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஃப்ரீ ஹீட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் வந்து நமக்கு குக்கர் வந்து வெறுமனையா சூடு ஏறவும் இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற கேக் டின்னை வந்து அங்க வச்சிடலாம். அவ்வளவுதாங்க. இப்போ திருப்பியும் க்ளோஸ் பண்ணும்போது பெல்ட் மாட்டிட்டு விசில் மாட்டாம வந்து ஒரு 1/2 மணி நேரம் கிட்டக்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வேக விட்டுக்கலாம். எனக்கு 1/2 மணி நேரம் கழிச்சு நீங்க பாருங்க, ஒரு ஸ்டிக்கை விட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டாம வந்துருச்சு அப்படின்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதாங்க. ஆற விட்டு அந்த ஓரங்கள் எல்லாத்தையும் வந்து கத்தியை விட்டு எடுத்து விட்டு கவுத்து எடுத்தீங்க அப்படின்னா சூப்பரான ராகி கேக் வந்து ரெடி. டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு. நீங்க உங்க வீட்டு குழந்தைங்களுக்கு வந்து செஞ்சு கொடுங்க, கண்டிப்பா வந்து விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி சாக்லேட் கேக் வந்து ரெடி. நீங்களும் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்க. ஃபேஸ்புக்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ரவினா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, பாய்.